இதில் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வடமாகாண கடத்தொழிலாளர் கூட்டமைப்பு, யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் பிரதேச சமாசங்களின் தலைவர்கள் அநேகமாக, அதோட கிளிநொச்சி மாவட்ட தலைவர் பிரான்சிஸ், இப்படி எல்லாரும் இங்கே கூடியிருக்கின்றோம். முக்கியமாக நாங்கள் இந்த போராட்டம் இந்திய மீனவர்களுடைய படகு, அதாவது இழுவ படகுகளினால கடந்த 25-30 வருடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டு இந்த கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்த வேளையில் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தாங்களாக முன்வந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறதுக்கு முன்வந்திருக்கார்கள். இது அநேகமாக எல்லா கடத்தொழிலாளர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய சம்மதத்தோடு தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு அதாவது வடமாகாண ரீதியாக எல்லாரும் பூரணமான ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் இங்கே இந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்துவாடுகளும் இல்லை. இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை. குடும்பத்துக்காண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மக்களுக்காக, இந்த கடத்தொழில் மக்களுக்காக அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு தியாகம். இதை சும்மா கொச்சப்படுத்துகிற மாதிரி யாரும் பேச. அதாவது யுத்தத்தால், கடந்த 30 வருட யுத்தத்தால் பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கிற மீனவர் சமூகம் இன்றைக்கு சூழ்நிலையில் இந்திய படகுகள் அத்துமீறல், அதாவது நீண்ட காலமாக நடந்து கொண்டு வருது. போருக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த அத்துமீறல் மிக அதிகமாக இருக்குது. இந்த இந்திய இழுவப்படகுகளால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சர்களோ அதிகாரிகளோ இந்த உறுதிமொழியை எங்களோட சங்கங்களுக்கு வழங்க வேணும். அடுத்தது எங்களோட பகுதிகளில் அத்துமீறின மீன்பிடி செயல்பாடுகள் வெளியிடத்து ஆக்கள் இங்கே உள்ள சங்க நடவடிக்கை கட்டுப்படாமல் செய்கிற மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்தணும். இது ரெண்டுக்குமான உத்தரவாதத்தை இங்கே உள்ள சங்கங்களுக்கு அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வழங்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். வலிதன்மேற்கு இருந்து வந்திருக்கிறேன். மாத சொந்த இடம். நீங்கள் இப்போ கேட்டது மாதிரி முந்தி இந்த மாதகல்லையும் பருத்துறையிலையும் கொஞ்சம் இழுவ படகுகளை போய் கடலில் பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. பிடிச்சி கொண்டு வந்து ஒப்படைச்சி அதை திருப்பி அனுப்பின பிறகு மாதையிலேருந்து ஒரு டீம் நாங்கள் வாய் கட்டி இந்த மாலிங்கம் ஐயா அந்த ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு அவர் சொன்னது எங்களுக்கு என்ன சொன்னால், இது சொல்கிற மாதிரி இது ஒரு அரசியல் பிரச்சனை சொல்லி, அரசியல் பிரச்சனை பார்த்து முடிக்கிறதுக்கு இடையில் அடிமட்டம் எல்லாம் அழிஞ்சு எங்கட பயிரும் அழிஞ்சு இருக்கிற கடத்தொழில் சமூகம் முற்று முழுதாக அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் போடும். இதை பார்க்க போய்களை பார்த்தால் எல்லா இடத்துலையும் நாங்கள் இதை பற்றி போய் சொல்லி அது ஒரு செவடன் காதில் ஊதின சங்கமாக தான் இருக்குது. இது காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, தொடர்ந்து தமிழினம் தொடர்ச்சியாக போரால் அளிக்கப்பட்ட சனம் இந்த கடத்தொழில் சமூகம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திரும்பவும் அழிப்பு தான் நடந்து கொண்டிருக்கே தவிர விமோசன் நடக்கிற மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த இந்த தம்பி சரி அப்படி சாரணாங்கள் இப்படி செத்தாவது எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமென்ற ரீதியில் இங்கே இதில் இருக்கிறார். நாங்கள் கேள்விப்பட்டு முழு பேரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இனி இவருடைய போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு பங்காளிகளாக இருந்து இதை பெருசாக கொண்டு செல்றதாக எங்களோட நோக்கம். யாழ் மாவட்டத்திற்கு சம்மேளன தலைவர் எமிலியாம் பிள்ளை. நாங்கள் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் அங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோம். ஆனால் ஒரு முடிவும் இல்லை. எங்களை ஸ்ரீலங்கா நேவி அடிக்குது, தாங்கள் இல்லையக்களை வரையிலேன்னு சொல்லினோம். ஆனால் இந்தியா இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்த நாடு. ஆனால் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருந்து கொண்டே பார்க்கலாம் இல்லையக்களை போக இல்லையான்னு சொல்லி இப்படியா கேட்க இந்த நொண்டி சாட்டங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆகவே தான் எங்கேயோ இருந்து இன்றைக்கு எங்களுக்காக உயிரை விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்திய இழுவப்படகை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களோட கோரிக்கை. பள்ளிக்கூட சங்க தலைவர் உலக பாவங்களை போக்க இயேசுவரமாக வினித்தார். இன்றைக்கு அனைத்து கடத்தொழிலாளிகளின் வாழ்வின்மைக்காக இன்றைக்கு ஒரு கருத்துக்கிறார். கடத்தொழிலாளர்களுக்காக இவர் உயிர் விடுறதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஒரு மனுஷ இப்படி ஈவன் இத்தனையோ எங்களோட மண்ணில் உண்மையிலிருந்து மறைஞ்சு போய்கொண்டு இருக்குது. இன்றைக்கு எல்லா கடத்தொழிலாளிகளுக்காக இன்றைக்கு அவர் கேட்குற கோரிக்கை என்னத்தை கேட்குறாரு, அந்நிய மீனவன் இங்கே வரக்கூடாது. நாங்கள் எங்களோட கடலை விட்டு கடலில் இறங்கி தொழிலுக்கு போகிறதுக்கே நாங்கள் பாதுகாட்டி போக வேண்டிய சூழலில் இந்தியாக்காரன் நம்மளை இல்லையே வரக்கூடாதுன்னு தான் அந்த பாவைப்படுத்துக்கிறார். அடுத்தது தடுக்கப்பட வேண்டிய தொழில்கள், அதாவது நாங்கள் இன்றைக்கு சாகிறோம். எங்களோட புள்ள ஊட்டிகள் வருங்காலத்தில் இந்த கடலை நம்பி இருக்கிற புள்ள ஊட்டிகளுக்கு இடத்தை விடுங்க, இந்த வளங்களை அழிக்காதீங்க, வளங்களை பாதுகாருங்கிறதுக்காக தான் அந்த ஜீவன் கிடக்குது.
இதுவரையில் இந்த ஈவன் இன்றைக்கு 2 நாளுக்குள்ள இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனையோ பெரிய பெரிய உயர்ந்த புத்திஜீவி அதிகாரிகள் இருக்கிறீங்க, வந்து எட்டி பார்க்காட்டாலும் எங்களை யார் எட்டி பார்க்க போகிறீங்க? இன்றைக்கு நாளைக்கு இந்த மனுஷன் மறைஞ்சு போகலாம். ஆனால் இந்த மனுஷன் வந்து அனைத்து கடத்தொழிலாளிகளுக்காகவும் மறிய நாங்கள் விடையில சம்மந்தப்பட்ட நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும்.